உறுப்பினர் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் தேனி மாவட்டம் மேகமலை வருசநாடு பகுதியில் சுமார் 98 கிராமங்களில் 12,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். இது அந்த மண் அவர்களுடைய மண். அவர்கள் பூர்வகுடி மக்கள் காலங்காலமாக அந்த பகுதியிலே வாழ்ந்து வருகிறார்கள். தற்போது அவர்கள் வீடு தோட்டம் தொடங்கி ஆடு மாடு கோழி விவசாயம் என அத்தனையும் செய்து அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். அரசு துறையின் அனைத்து கட்டடங்களும் அந்த பகுதியில் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை எந்த ஒரு அரசு துறையாக இருந்தாலும் அது நீதிமன்றமாகவே இருந்தாலும் மக்கள் பயன்பாட்டுக்குத்தான் இருக்கிறது, மக்களுக்கு விரோதமாக இல்லை. ஒரு காலகட்டத்தில் 98 கிராமங்களில் வாழும் 12,000 மக்களை வெளியேற்றுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கடந்த ஆட்சியாளர்கள் இருந்த காலத்தில் சரியான வாதங்களை நீதிமன்றத்தில் எடுத்து வைக்காத காரணத்தினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. எனவே நம்முடைய அரசு, மக்களை காக்கக்கூடிய அரசு, தகுந்த சீராய்வு மனுவினை சரியாக எடுத்து வைத்திட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் இது சம்பந்தமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் எந்த விதத்திலும் மக்கள் வெளியேற்றப்படாமல் சீராய்வு மனுவினை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்வோம் என்பதை கூறியிருக்கின்றார். இந்த வேளையிலே அந்த மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக இது இருக்கிறது. மேலும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையிலே எங்கள் தேனி மாவட்டம் மேகமலை வருசநாட்டு மக்களுக்கு நமது அரசு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையிலே இந்த சட்டமன்றத்திலே நம்முடைய சீராய்வு மனுவை பற்றி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிலளிக்க வேண்டி அமர்கின்றேன். நன்றி.